இது 1963ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். சங்கம் ஏற்பட்டு ரிஜிஸ்டர் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. நான் அங்க சின்ன ஒரு கொட்டாயில குருவாஞ்சேரியில உட்கார்ந்துருக்கேன். அப்போ தவம் நல்ல மலையில போய் தவம் செய்துட்டு வர்றது, அன்பர்கள் எல்லாம் வந்து கூட பார்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு அடையாளம் கூட கட்டணும்னு நினைச்சு 160 ரூபாய் இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அது நேரம் இல்லை, கலெக்டர் போய் அது பர்மிஷன் வாங்கி வந்து அது ஏதாவது ஒரு சின்ன வைக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலையில ஒரு பெரியவர் எப்படியோ அப்படியே போயிட்டு இருக்கிறவரு உள்ள பார்த்துட்டு வந்தாரு, இருந்தாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. நம்முடைய இதெல்லாம் பார்த்தாரு. ஐயா, நீங்கள் உங்களுடைய நோக்கமும் இந்த சங்கத்தினுடைய ஒரு எய்ம், அதனுடைய தன்மையும் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்னென்ன ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு, அது ஒரு பூஜா விதி தான். இது லட்சுமி தோத்திரம் மாதிரி இருக்கா? அப்படி இல்லை. லக்ஷ்மி, சரஸ்வதி, காயத்ரி இதெல்லாம் சக்தி வடிவத்துக்கு ஒரு துணை தான், அதாவது ஒரு அடையாளம் தான். ஆனா சக்தி என்றால இந்த பிரபஞ்சத்தை, அதாவது உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் பெல்ட் இருக்கு பாருங்க, அதுல எல்லாம் அமைந்திருக்குது. பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த சக்தியை வழிபடுவதற்கு அவரவர்கள் எந்த உருவத்துல பார்த்தாலும் சரி, அதற்காக வேண்டியதுதான் காயத்ரி அல்லது இந்த மந்திரங்கள், சக்தி வடிவம் எல்லாமே. ஆகையினால அந்த நிலையில இந்த மந்திரம் என்னண்ட இருக்கு, இதை நீங்க நான் ஒன்னும் பண்ண போறதில்ல, இதை நீங்க செய்யுங்க. இது வரைக்கும் பார்த்த போது ரொம்ப பயனுடையதா இருக்குது. இதை நீங்க செய்துட்டு வாங்க, உங்க சங்கத்துக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு பெருமையும் மதிப்பும் ஏற்படும் என்று சொன்னார். நான் அதுல 1 வருஷம் 2 வருஷம் கூட அதிகமாக அதுல மனம் செலுத்தல. அதன் பிறகு இவர் சொல்லிட்டு போனது நினைவு வந்தது. அதன் பிறகு செய்து பார்க்கிற போது உண்மையிலேயே தங்குதடை இல்லாத செல்வ வளம் முதல்ல கண்ட. அதுக்கு அதன் பிறகு மக்களுடைய தொடர்பு, அன்பு, பண்பு இவைகளெல்லாம் மேல வர்றது பார்த்தோம். அதன் பிறகு இப்படி இருந்ததுன்னா இது நமக்கு தானா பார்க்கலாம் என்று நண்பர்கள் சிலர் யார் யார் செல்வத்துல ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்களோ அல்லது வேறு பல காரணங்களால ஒரு கீழ்நிலையில மன சோர்வோட இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இதை செய்து வைக்கிறதுன்னு அவங்க பேரால செய்து பார்த்தோம். ஆனா அவ்வளவு பேரும் இன்னை வரைக்கும் சொல்றேன், அவ்வளவு பேரும் அன்றில இருந்து ஒரு புது தெம்போட புது மலர்ச்சியோட அவருடைய வாழ்க்கையில செல்வ பலமும் மற்ற குறைகளெல்லாம் நீக்கி தடைகளெல்லாம் நீக்கி பலர் பல நன்மையை அடைந்து வருவதை பார்த்த பிறகுதான் இத நம்முடைய சங்கத்துல உள்ள அன்பர்கள் எல்லோருமே அனுபவிக்கட்டும் என்ற போது அதை இங்க புகுத்தி இதையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறோம். யார் வேணுமோ அதை கத்துக்கலாம். ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு 9 தடவை செய்யறதுனாலும் சரி, தினந்தோறும் 9 தடவை அது செய்யறதுனாலும் சரி, அதனால தவறில்லை. ஆகவே அந்த முறையில ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு இது தேவையானவர்கள் விரும்புகிறவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், செய்யலாம் என்று கூறி இந்த பூஜையை நிறைவு செய்து வைக்கிறேன். இதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்களாக. வாழ்க வளம். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.